Peacemakers of Christo. கண்களை மூடி ஜெபிப்போம். என் நேச பிதாவே, காருண்ய தெய்வமே, கருணை உள்ளவரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா, மகிமைப்படுத்துகிறோம் சுவாமி. ஏசப்பா, நீர் மலாக்கியிலே சொன்னீர், ஒரு வெளிச்சம் உருவாகும், ஒரு சக்தி வரும், ஒரு நட்சத்திரம் உருவாகும், அவதிப்படுகிறவர்களையும் கஷ்டப்படுகிறவர்களையும் அவர் ரட்சிக்க வருவார், அநியாயக்காரர்களை வேரோடு அழிக்க அவர் ஓடி வருவார் என்று உம்முடைய வாக்கு சொன்னதே சுவாமி. விடுதலை பயணத்தில் பார்க்கின்றோம், இஸ்ராயேல் மக்கள் 25 லட்சம் மக்கள் ஆண்டவரே 400 வருடங்களாக கண்ணீரோடும் கவலையோடு இருந்தார்கள் சுவாமி. எங்களை மீட்க யார் வருவார்? எங்களுக்கு நீதி கொடுக்க, நியாயம் தீர்க்க யார் வருவார்? என்னுடைய கண்ணீரை துடைக்க யார் வருவார்? எங்களுக்கு சுகம் அளிக்க யார் வருவார்? என் பிரச்சனைகளை தீர்க்க யார் வருவார் என்று கண்ணீரோடு ஜெபித்த பொழுது மோயிசனை எழுப்பினீரே ஆண்டவரே. அப்பா, அவனுடைய கோலை கொடுத்து அவனை உம்முடைய ஆவியினால் நிரப்பினீரே ஆண்டவரே. ஏசப்பா, அதே போல இன்று உன் பிள்ளைகள் ஆண்டவரே எத்தனையோ பேர் கண்ணீரோடும் கவலையோடும் வேதனையோடும் பாடுகளோடும் நோய்களோடும் பிரச்சனைகளோடும் நீதி கிடைக்காமல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆபீஸுக்கும் ஒவ்வொரு அலுவலகத்திற்கும் ஒவ்வொரு மருத்துவமனைக்கும் ஓடிக்கொண்டே இருக்கிறார்களே சுவாமி. எனக்கு நீதி கிடைக்குமா? ஏசப்பா, என்னை தொடுவீரா என்று கண்ணீர் விடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு ஒளியை எழுப்புங்க சுவாமி, ஒரு நட்சத்திரத்தை எழுப்புங்க ஆண்டவரே. உம்முடைய அருளை கொடுங்க ஆண்டவரே, உம்முடைய அதிசயத்தை செய்யுங்க ஆண்டவரே, உம்முடைய வல்லமையை பொழியுங்க சுவாமி, உம்முடைய சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைங்க ஆண்டவரே. அந்த இருளான இடத்திலிருந்து அந்த பிள்ளைகள் ஒளியை காணட்டும் சுவாமி. அப்பா, அந்த பாலைவனத்திலிருந்து இந்த பிள்ளைகள் வெளியே வரட்டும் ஆண்டவரே. இயேசு ராஜாவே, இந்த பிள்ளைகளுக்கு விடுதலையை கொடுக்கிறவர் நீர் ஒருவர்தான் சுவாமி. ஏசப்பா, இன்னைக்கு நீதி கிடைக்கல என்று சாலோமோனிடம் ஆண்டவரை 2 விபச்சாரிகள், வேசிகள், பாவிகள் ஓடினார்கள், பிள்ளைகள் வேண்டும் என்று ஓடினார்கள் சுவாமி. இந்த உண்மையான தாயானவள் கண்ணீரோடு மனபாரத்தோடு ஐயோ எனக்கு நீதி கிடைக்கலையே என்று விட்டு கொடுத்தாள் சுவாமி. அதே போல இன்று எத்தனையோ பிள்ளைகள் நீதி கிடைக்கலை என்றாலும் ஆண்டவரே அவர்கள் வெற்றி அடையவில்லை என்றாலும் விட்டு கொடுத்துட்டு போ, இதுதான் நமக்கு, இனிமேல் நமக்கு வாழ்க்கையே இல்லை, இனிமேல் எனக்கு சுகமே இல்லை, இனிமேல் எனக்கு திருமணமே நடக்காது, இனிமேல் எனக்கு பிள்ளையே பிறக்காது, இனிமேல் என்னுடைய கடனே தீராது, இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில வீடே கட்ட முடியாது, இனிமேல் என் பிள்ளைகள் மாறவே மாட்டார்கள், இனிமேல் என் வாழ்க்கையில சந்தோஷமே இல்லை என்று அப்பா அந்த மனத்தன்மையில விட்டு கொடுத்துட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு போகிற பிள்ளைகள் எத்தனையோ பேர் ஆண்டவரே. அந்த மேரியான சகோதரியானவள் மரித்து போனாலே ஐயா, நீதி கிடைக்காமலே மரித்து போனாலே சுவாமி. அதே போல ஆண்டவரே இன்று எத்தனையோ பிள்ளைகள் அணு தினமும் அனுக்ஷணமும் ஆண்டவரே அவர்கள் மரித்து கொண்டே இருக்கிறார்கள் சுவாமி. அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே விடுதலையை கொடுங்க, நீதியை கொடுங்க, நியாயத்தை செய்யுங்க. நீங்க இறங்கி வாங்க, அநியாயக்காரர்களை அழித்து போடுங்க ஆண்டவரே, மோசக்காரர்களை அழித்து போடுங்க, திருடர்களை அழித்து போடுங்க, ஏமாற்றுக்காரர்களை அழித்து போடுங்க. இந்த பிள்ளைகள் அனைவரும் மனம் மாறட்டும் சுவாமி. இயேசு ராஜாவே, உம்மையே ஏற்றுக்கொண்டு என் தேவன் என்னோடு இருக்கிறார், எனக்கு வாழ்வு கொடுப்பார், எனக்கு நீதி வழங்குவார், எனக்கு அவர்தான் அரணும் கோட்டையும் பலனும் ஜீவனும் என்று உன்னையே விசுவாசித்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் இன்றே ஆசீர்வதியும் என்று அருமையான பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்தில் சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். திருசிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை. திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ.
நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்தருள்வாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, முதலாய் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுடைய சபைக்கு உங்களால் முடிந்த உதவிகளை அன்றாட நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதற்காக எங்களுடைய ஆயர் மோஸ்ட் ரெவரண்ட் ஹிபோரா குசாலா சார்பாகவும் எங்களுடைய சபை தலைவர் ஃபாதர் கிஷோர் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் அனுப்புகின்ற ஒவ்வொரு பழைய துணி, பத்தாத துணி, புது துணிகள் அனைத்தையும் மற்றும் நோட்டு, பேனா, புஸ்தகங்கள் மற்றும் சோலார் லைட் அனைத்தையும் நாங்கள் பகிர்ந்து கொண்டிருப்பதை இதோ இந்த போட்டோல உங்களுக்கு காமிச்சிருக்கிறோம். ரொம்ப நன்றி. கடவுள் நிறைவாக உங்களுடைய நல்ல உள்ளங்களையும் இல்லங்களையும் ஆசிர்வதிக்க நாங்கள் அன்றாட ஜெபித்துக் கொள்கின்றோம். மற்றுமாக உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய உற்றா உறவினரிடம் சொல்லி கூட இந்த பழைய துணி, பத்தாத துணி, பயன்படுத்தாத துணிகளையும் மற்றுமாக ஏதாவது நோட்டு, பேனா, புஸ்தகங்களை கூட நீங்கள் தொடர்ந்து அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, ஒரே குருவானவர் ஃபாதர் டேவிட், அதாவது நான் ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் உங்களுக்காக இறை இரக்கத்தின் ஜெபமாலை, நேர்த்தி திருப்பலி, கிரகோரியன் மாஸ், ஆராதனை, உன்னத திருப்பலியை ஒரே குருவானவராக ஆண்டவருடைய சந்நிதியிலே ஆண்டவரோடு பேசிக்கொண்டு உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நீங்கள் கொடுக்கிற அந்த 100 ரூபாய்க்கு நியாயமான காரியங்களை நாங்கள் எங்களால் முடிந்த அளவுக்கு செய்கிறோம். அதனால தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் அனைவரும் நேர்த்தி திருப்பலி, அதாவது உங்கள் விண்ணப்பங்கள் நிறைவேறவில்லை என்றால் 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 21 திருப்பலி, 30 திருப்பலி, 33 திருப்பலி என்று நீங்கள் அர்ப்பணிக்கலாம். இல்ல நன்றி திருப்பலியாக கூட அர்ப்பணிக்கலாம். இல்ல ஆத்மாக்களுக்காக, ஆத்ம இளைப்பாறுதல் அடைவதற்காக கிரகோரியன் மாஸை நீங்கள் அர்ப்பணிக்கலாம். அதாவது 30 திருப்பலியை நீங்கள் அர்ப்பணிக்கலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றுமாக மிரக்கல் ஆயில் எத்தனையோ நோய்களையும் எத்தனையோ வலிகளையும் அகற்றி போடும் குழந்தை பாக்கியத்திற்கு, ஆஸ்மாவுக்கு, மூச்சு வாங்குவதற்கு, மூச்சு திணறலுக்கு, வயிற்று வலிக்கு அனைத்திற்கும் இது உதவும். முழங்கால் வலிக்கு, சுகர், பிபி அனைத்திற்கும் இது உதவும். இதை தயவு செய்து நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். இரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம், இது உன்னத புத்தகம். ஆதி காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் பயன்படுத்திய வல்லமையான ஜெபங்கள், செபஸ்தியார் தகடு, அந்தோனியார் தகடு செய்வதற்காக கட்டு ஜெபங்களை வைத்து எழுதியார்கள். அந்த ஜெபங்களை உடைய இந்த புத்தகம் வல்லமையானது. செய்வினைகளை அகற்றுவதற்கும், சாத்தான்களை விரட்டுவதற்கும், கட்டுகளை உடைப்பதற்கும் இது பயன்படும். இதையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, இந்த சேனலை தயவு செய்து ஆண்டவருடைய ஊழியத்திற்காக நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். மக்களுக்காக அனுதினமும் ஜெபிக்க, என்னாலும் ஆண்டவர்கிட்ட பரிந்துரை செய்ய வேண்டும் என்று இந்த சேனலை வழி நடத்தி வந்து கொண்டிருக்கின்றோம். அதனால் உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க. உங்கள் தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லி ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் நடக்கும் ஜெபத்திலே கலந்து கொள்ளும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். Praise the Lord. God bless you all.